தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் கல்வி கேள்விகளில் உங்களால் சிறந்து விளங்க முடியும், உத்தியோகத்தில் உயர முடியும், நல்ல பலனை பெற முடியும். ரொம்ப காலமாக நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ மிதுன ராசியில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். ராசிக்கு அதிபதி ராசிக்கு 2ல் இருக்காருன்னு சொன்னால் சுய முயற்சியில் பொருளை ஈட்டுறது அப்படின்றது அர்த்தம். 2ஆம் பாவம் தனஸ்தானம், ராசி அதிபதினு சொன்னால் நீங்கள். அப்போது நீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம், உங்களுக்கான கிரகம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளை ஈட்ட போகிறீங்க. அப்போ யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பொருளை ஈட்டலை, நான் பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கேன், நல்ல டைம் பார்த்துட்ருக்கேன், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான மூலதனத்திற்காக இப்போ நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அதுக்கான பார்ட்னர்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். அனுமதி, அரசாங்க அனுமதியோ பெற்றோருடைய அனுமதியோ, அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக எங்கே அனுமதி வாங்கணுமோ அங்கே கிடைக்க வேண்டிய அனுமதியோ, இதற்காக காத்திருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இந்த பலனானது கிடைக்க போகின்றது. அப்போ ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் நம்ம பொருளை சம்பாதிப்போம். சரி, பிஸ்னஸ் தான் பண்ணுவோன்றது எப்படி? அந்த புதன் ராசி அதிபதியாக இருக்கார். இவர் வணிக கிரகம், இரட்டை கிரகம். அப்போ 2 வழியில் சம்பாதிக்கிறார் ஒருத்தர்னு சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில் பொருளை ஈட்டுறாரு சொன்னால் அவருக்கு புதனுடைய தொடர்பு தனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தோடு இருக்கிறது என்பதாக அர்த்தம். இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தோடு இருக்கிறது, அவர் தான் ராசிக்கு அதிபதி. அதனால் நீங்கள் வணிக கிரகம் புதன்றதுனால வியாபாரம் தொடங்கலாம். ஏற்கனவே பிஸ்னஸ் ஆரம்பித்து அது போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது அதை இப்போ நீங்கள் விரிவுபடுத்தலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சனி இருக்கார். அப்போ உங்களுக்கு நிறைய வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கிறது. சனின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பல லட்சம் கோடி பேருக்கு அவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அதே போல் கடைநிலையில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பின் மூலமாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கான யோகத்தையும் கொடுப்பார். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே வந்துடுறீங்க, முதலாளி ஆயிடுறீங்க. அப்போ சனி 10ல் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பார்கள். நல்ல திறமைசாலியாக இருக்கக்கூடிய, கடுமையாக உழைக்கக்கூடிய, விசுவாசமிக்க வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த 10ஆம் பாவத்தில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறது. ராசிநாதன் ராசிக்கு 2ல் இருக்கார் சொன்னால் அதை உங்களால் பயன்படுத்தி கொண்டு சம்பாதிக்க முடியும். மேலும் ராசியில் குரு இருக்கிறதுனால அவர் தான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ சொந்த காலில் இருக்க முடியும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் படித்து முடிச்சிட்டிங்களா, வேலை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த ஜூலை மாதம் வேலை கிடைச்சிடும். அதுபோல் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் செய்கிறதுக்கான ஒரு அம்சம் உங்களுக்கு தொடங்கிடும். இப்போ உடனேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆரம்பம் செய்து விடலாம். அதே போல் படிக்கணுன்ற ஆசை இருந்து குடும்ப சூழல் காரணமாக படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவ மாணவிகள், இவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். வீட்டையும் பார்த்துட்டு படிக்கவும் முடியும். குடும்பத்திற்காக ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க, கொஞ்சம் பொருள் வருகிறது, அதை குடும்பத்துக்கு கொடுத்துட்றீங்க. ஓய்வு நேரத்தில் உங்களால் படிக்க முடியும். தொலைதூர கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறது, அதுபோல் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு அம்சமானது இப்போ உங்களுக்கு ஏற்படும். மேலும் நீங்கள் பார்ட் டைமாக ஒரு வேலை பார்த்துட்டே படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் படிக்கிறவங்களுக்கு நல்லது, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உயர்வு தரக்கூடியது. புதுசாக தொழில் தொடங்கணும்னா தொடங்க முடியும். ஏற்கனவே தொடங்கியவர்கள் அதில் இன்னமும் கொஞ்சம் முன்னேற முடியும். இந்த பலனெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். அப்போ உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தியாகும். சுக்கிரன்னு சொன்னாலே உலகியல் இன்பங்கள், சுகபோகங்கள், சந்தோஷமான விஷயங்கள் அனைத்திற்கும் உண்டான ஒரு கிரகமாக இருக்கார். அவர் 12ல் இருக்கார். அப்போ நான் வெளிநாடெல்லாம் போயிட்டு வரணும், ஊர் சுற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான ஒரு அம்சம் ஏற்படும். இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோட அல்லது ஃபேமிலியோட ஜாலி ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா அதற்கான அம்சமும் இருக்கிறது. 12ல் சுக்கிரன் இருக்காரு சொன்னால் செலவு பண்ணணும். அப்போ சுக்கிரன்னா சந்தோஷமான செலவு, நல்ல செலவு, இந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு பிளான் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ நீங்கள் அதை செய்யலாம். அதை பற்றி பேசலாம், எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து அதை செய்து பலனை அடையலாம். மேலும் உங்களுக்கு இந்த 9ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த படிக்கிறதுலே
வேறொரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு தான் பணியாற்றக்கூடிய இடத்துல கூடுதலாக ஒரு மொழி தெரியும் போது இன்னமும் கொஞ்சம் வேலையில் உயர முடியும். அப்போ அவங்க அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆனால் அது பல காலம் செய்தும் கூட கைவரப்பெறாத ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதத்தில் முயற்சி செய்யும்போது அது கைவரப்பெறும். 9ல் ராகு இருந்து குரு ராகுவை பார்க்குறார். அப்போ ஹையர் ஸ்டடீஸ், புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது. புதன்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அது ஈஸியாக இருக்கிறது. ஜீவனாதிபதி குரு லக்ன ராசியில் இருக்கார். அதனால் இதை கொண்டு நீங்கள் பலனடையணும். இப்படியான காம்பினேஷன்லாம் இருக்குது. பெரும்பாலும் கிரக சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகத்தான் இருக்குது. செவ்வாயும் கூட ராசிக்கு 3ஆம் பாவத்தில் தான் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார், கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இதற்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்காததெல்லாம் கூட இப்போ கிடைக்கும். சகோதர வழியில் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது, பூர்வீக சொத்து யாருக்கு எவ்வளோ எடுத்துக்கணுன்றதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட இப்போ சரியாகும். மேலும் அந்த 3ஆம் பாவத்தில் செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய கோபத்தினால தவறாக நீங்கள் எடுத்த ஒரு முடிவுனால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதையெல்லாம் சரி செய்ய முடியும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்கிறது. சூரியன் ராசியில் இருக்கிறது விசேஷமான ஒன்று. அதனால் உங்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். அவர் 2ஆம் இடத்திற்கு வருவார் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட்டில். அப்படி 2ஆம் இடத்திற்கு வரும்போது தனித்து இருந்தார்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுடைய பேச்சினால பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் புதனோடு சேர்ந்து இருக்கின்றார். ராசி அதிபதியாக புதன் இருக்கார், அவரோட சூரியன் சேருகிறார். அது நிபுணத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை தருகின்றது. அதனால் பேச்சினால அனைத்தையும் உங்களால் பெற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லோருடன் சேர்ந்து அமர்ந்து பேசி அதற்கு தீர்வு காண முடியும். குறிப்பாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி செய்ய முடியும். இதெல்லாம் அந்த சூரியன் 2ஆம் பாவத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த புதன் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் 18ஆம் தேதி போல் வக்ரகதிக்கு உட்படுவார். வக்ரகதிக்கு உட்பட்டு 2ஆம் இடத்திலே தான் இருப்பார், பின்னோக்கி வரலை. அப்போ புதன் வக்ரகதிக்கு உட்பட்டு அவரோட சூரியனும் சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பேச்சின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 3ல் செவ்வாய் கேது இருக்கார், 2ல் புதன் வக்ரமாகி சூரியனோடு சேர்ந்து இருக்கார். கோபமாக வேகமாக சிந்திக்காமல் பேசுனீங்கன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக போயிடும். அதற்காக நீங்கள் எதையாவது இழக்க வேண்டியது இருக்கும், நல்ல பெயரையோ பொருளையோ நல்ல நட்பையோ உறவையோ. அதனால் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பேச்சில். வாக்குஸ்தானம் கவனமாக சிந்தித்து நீங்கள் பேசினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு அற்புதமான பலனை தரும். ஆஞ்சநேய சுவாமி தான் சொல்லின் செல்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி பேசணும் அப்படின்றதற்கு யாரிடத்துலேருந்து நம்ம இலக்கணம் கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நவவியாகரண பண்டிதராக இருக்கக்கூடிய அனுமனிடத்தில் தான். அவர் தான் அந்த சீதையை பார்த்தாரா இல்லையா, அவள் இருக்காளா இல்லையா லக்ஷ்மி தேவி அப்படின்னு சொல்லி கலக்கத்தில் இருக்கக்கூடிய ராமனிடத்தில் சீதையேன்னு சொன்னால் என்ன ஆச்சோ ஏதுன்னு சொல்லி அவர் பயப்பட போகிறார், கவலைப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி கண்டேன் சீதையே அப்படின்னு சொன்னார். அதுபோல் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேய சுவாமியுடைய வழிபாடு மிகச்சிறந்த பலாபலனை ஏற்படும்.